அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் நிறைய பேர் என்ன ரோட்டில் பார்க்கும்போது பிரதர் நீங்கள் தானே இன்ஸ்டாவில் வீடியோ போடுறது அப்படிலாம் சொல்லிட்டு கேட்குறீங்க. அது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு பையன் வேறு நீங்கள் வேறு செலிபிரிட்டி ப்ரோ, நீங்களாம் எனக்கு வந்து உங்களோட ஃபாலோவர், நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிலாம் சொன்னான். எனக்கு கலாய்க்காதரா அப்படிலாம் சொன்னேன். இல்லை ப்ரோ, நிஜமான நீங்கள் வந்து ஸ்விக்கியில் இருக்க கஷ்டத்தை எடுத்து சொல்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னான். யார் என்ன சொன்னாலும் கால் வாங்காதீங்க ப்ரோ, உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிட்டே இருங்க, கத்துறவங்க கத்திட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு போனான். இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, என்ன நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, டேய் நீலாம் வேஸ்ட்டு, நீலாம் ஒன்றுத்துக்கு வேலை ஆக மாட்டேன், நீ வந்து தண்டம் அப்புறம் நிறைய பேர் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் வைப்ஸாக கொடுத்தாங்க. பட் அவங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் லைஃப்பில் ஜெய் பண்ணா தோப்பனான்றது எனக்கு தெரில, ஆனால் கடைசி வரைக்கும் ஓடுவாங்க. ஏன்னா வந்து இதுக்கெல்லாம் நம்ம வந்து சோர்ந்துட்டோம் வைங்களேன், ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நம்ம பேசுகிறதுலாம் நான் வந்து இங்கே ஏற்றிக்க மாட்டேன், இங்கே இறக்கி வச்சுருவேன். எல்லாரையும் நான் சொல்லலை, எனக்கும் சில பேர் இருக்காங்க பிடிக்காதவங்க, சாரி வேண்டாதவங்க அப்படின்னு அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க. பட் அவங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு சொல்லுங்கள், இன்றைக்கி அவங்க வேணால் என்ன அப்படி பேசலாம், ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்து அதே வாய் வந்து வேறு மாதிரி பேசும், பேச வைப்பேன்.